சிக்கன் 2 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, வரமிளகாய் 20 எடுத்துருக்குது, பூண்டு 10 பூண்டு தட்டி வச்சுருக்குது, இஞ்சி ஒரு சின்னதாக அளவாக எடுத்துருக்குது, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்காங்க. அடுத்தது உப்பு 2 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கு, மஞ்சப்பொடி 2 ஸ்பூன், ஆயில் 100 கிராம் ஆயில் எடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு ஆயிலை அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி சின்ன கட்டியை வச்சு சூடான பின்னாடி எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 100 கிராம் எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் பிடிச்சிருச்சு. அடுத்தது வரமிளகாய் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிக்கணும். மொத்தம் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரமிளகாயை வந்து சிறு சிறுசாக. அடுத்தது வெங்காயம் சிறு சிறுசாக கட் பண்ணி வெங்காயம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு வணக்கி விடணும். வணக்கி விட்ட பின்னாடி கருவேப்பிலை தலை அப்படியே 2 கொத்து கருவேப்பிலை தலையை போட்டு லேசாக ஒரு பரட்டி பேட்டின முன்னாடி சும்மா ஒரு 2 நிமிஷம் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சப்பொடி அப்படியே லேசாக போட்டு அதே ஒரு லேசாக ஒரு பரட்டி நல்லா வணக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 2மே நம்ம தட்டி வச்சுருந்தோம். இப்போ அப்படியே நம்ம உள்ளே போட்டு 2 நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்தது சிக்கனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போடணும். சிக்கன் இந்த 2 கிலோ சிக்கனையும் அப்படியே உள்ளே போட்டு அப்படியே லேசாக ஒரு பரட்டி இது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மறுபடியும் பரட்டி விடணும். நல்லா பரட்டி விட்ட முன்னாடி அடுத்தது கல்லுப்பு நம்ம வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கணும். இந்த கல்லுப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கல்லுப்பு போட்டு நான் ஒரு பரட்டி கொஞ்சோண்டு நம்ம வந்து இப்போ நம்ம அடுத்து தண்ணி ஊற்றணும். அது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சிக்கனுக்கும் தண்ணி விடும். எப்படி 20 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து சிக்கன் எப்படி வெந்திருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சிக்கனை எவ்வளோ ஜம்முன்னு வெந்திருக்குது, டேஸ்ட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.